சோழ பேரரசின் மையப்பகுதியில் தஞ்சாவூர் பரபரப்பான தெருக்களுக்கு மத்தியில் சூழ்ச்சி மற்றும் வீரத்தின் கதை உள்ளது. சோழர் ஆட்சியின் உச்சக்கட்டத்தில் பேரரசர் முதலாம் இராஜராஜ சோழனின் ஆட்சியின் போது கந்தன் என்ற புகழ்பெற்ற கைவினைஞர் ஒருவர் இருந்தார். கந்தன் நேர்த்தியான நகைகளை உருவாக்குவதில் தேர்ச்சி பெற்றதற்காக ராஜ்யம் முழுவதும் அறியப்பட்டார். அவரது மிகவும் மதிப்புமிக்க உடைமை ஒரு கம்பீரமான மரகதம் மாய சக்திகளை கொண்டிருப்பதாக வதந்தி பரவியது. அதை வைத்திருப்பவருக்கு கட்டுக்கடங்காத செழிப்பும் பாதுகாப்பும் கிடைக்கும் என்று புராணங்கள் கிசுகிசுத்தன. தொலைதூர ராஜ்யத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரு வெளிநாட்டு தூதர் பேரரசர் ராஜராஜனுடன் பார்வையாளர்களை தேடி தஞ்சாவூருக்கு வரும்போது கதை விரிவடைகிறது. அவருடன் அவரது மகள் இளவரசி அலமேலுவும் இருக்கிறார். இருப்பினும் அவரது நேர்த்திக்கு அடியில் மறைந்திருப்பது அவருடைய தந்தையால் அவரிடம் ஒப்படைக்கப்பட்ட ஒரு இரகசிய பணியும். புகழ்பெற்ற மரகதத்தின் கிசுகிசுக்கள் வெளிநாட்டு தூதரின் காதுகளை எட்டுகின்றன. அவர் தனது ராஜாவுக்கு அதை பெறுவதற்கான வாய்ப்பை காண்கிறார். மரகதத்திற்கு ஈடாக கற்பனைக்கு எட்டாத செல்வங்களை வழங்கி கந்தனை அணுகுகிறான். இருப்பினும் கந்தன் ரத்தினத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்து அதை விட்டு பிரிய மறுக்கிறார். இருளின் மறைவின் கீழ் மரகதத்தை திருடுவதற்கான திட்டத்தை வகுத்து துரோகத்தை நாடினார். கூலிப்படையின் உதவியுடன் அவர்கள் கந்தனின் பட்டறைக்குள் ஊடுருவுகிறார்கள். ஆனால் ஒரு சாமானியனாக மாறுவேடமிட்டு அவர்களை கவனித்துக் கொண்டிருந்த அலமேலுவின் சரியான நேரத்தில் தலையிட்டால் அவர்களின் முயற்சிகள் முறியடிக்கப்படுகின்றன. அலமேலுவின் தைரியம் மற்றும் நேர்மையால் கவரப்பட்ட கந்தன் மரகதத்தை அவளிடம் ஒப்படைக்கிறார். அதன் சக்தி அவள் கைகளில் பாதுகாக்கப்படும் என்று நம்புகிறார். இருவரும் சேர்ந்து தூதுவரின் துரோகத்தை அம்பலப்படுத்தவும் தஞ்சாவூருக்கு மீண்டும் மரியாதை அளிக்கவும் திட்டம் தீட்டுகிறார்கள். நிகழ்வுகளின் ஒரு வியத்தகு திருப்பத்தில் அலமேலுவும் கந்தனும் பேரரசர் ராஜராஜனுக்கு முன்பாக தூதரை எதிர்கொண்டு அவரது மோசமான சதியை வெளிப்படுத்துகிறார்கள். அலமேலுவின் துணிச்சலாலும் கந்தனின் விசுவாசத்தாலும் கவரப்பட்ட பேரரசர் ராஜராஜன் அவர்கள் இருவரையும் கௌரவித்து மரகதத்தை தஞ்சாவூரின் நிகழ்ச்சி மற்றும் செழுமையின் சின்னமாக அறிவித்தார். தஞ்சாவூரில் விடியற்காலையில் மரகதம் சூரிய ஒளியில் பிரகாசிக்கிறது. நகரத்தின் மீது ஒரு பிரகாச ஒளி வீசுகிறது. இது அதன் மக்களின் வீரத்திற்கும் சோழ வம்சத்தின் அசைக்க முடியாத மனப்பான்மைக்கும் சான்றாகும்.